ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்சலாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 4 விட்டுருக்காங்க. அடாடா, என்ன கமருதீன் ஃபேமிலிக்கு 2 ப்ரோமோ? ஆஹா, அப்படி நம்ம இருந்துச்சு. இனியா பார்வதிக்கு ஒரு ப்ரோமோ, இவங்களுக்கு 2 ப்ரோமோ. ஒரு சில பேருக்குலாம் ப்ரோமோவே இல்லை, அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃப்ரெண்டும் கமருதீன் அக்காவும் வந்துட்டு கமருதீன் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக விஜய் பார்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்டு தனியாக அந்த கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சு என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னா, எதுக்கு நீ உள்ளே வந்த, எதுக்கு உள்ளே வந்த, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை ஒன்று இருக்குது. கேமரா இருக்கிறதே மறந்துட்டிங்களா சுத்தமாக நீங்கள்? அப்போ உங்களுக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸை வேணாமா, அவங்களோட ஓட்டில் வேணாமா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் சிலதை அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டார். அந்த நேரத்தை கரெக்டாக விஜய் பார்வதி காமிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் வெளியில் இன்டர்வியூ கொடுக்கும்போதே சொல்லியிருப்பார், அவங்க தான் வந்து இவரை வந்து கேமுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த விஷயங்கள் லைவில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. கமருதீன் ஜிக்ஸாக்காக இருக்கார். பார்வதியும் அவங்க அம்மாவும் அந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்வதி பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கார். வினோத்துக்கு புரியுது, அது நார்மலாக சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு. அமித்து கூட சேர்ந்து போது ராஜா அப்படின்னு கலாச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி சந்தேகத்தோடு இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு கூட வந்து இவர் வந்து வாழ முடியும்? ஒன்று அதை தான் சொல்கிறேன், சந்தேகமே இல்லாமல் வாழணும், இல்லைனா சந்தேகத்தோடு வெளியே வந்துடணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அரோரா பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, அரோரா கேம் பிளே எப்படி இருக்குன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அதேமாதிரி அவங்க நான் ஒரு வெல்விஷராக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாத. அது ஃபுல்லாக வந்துட்டு இது ஃப்ராடுத்தனம்ன்ற மாதிரி சொல்லிட்டார். ஃபுல்லாக உன்னை கவுக்கிறதுக்கு தான் பிளானை போடுறாங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே. இப்போ ரியா கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கிட்ட என்ன சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு அவன் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறா, நீ தான் வந்து கேமில் இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்ட்டு இங்கே ஒரு பொய்யை சொல்லி விட்டாங்க. ஆனால் அங்கே வந்து ரியா வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ தான் வந்து உங்களோட கேமு வேறு ரூட்டில் மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்க. அதை வந்து இவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அக்கா வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு சொன்னாங்க. என்னென்னா, நீ இன்னும் 100% உன்னோட ப்ளேவை கொடுக்கலன்றது எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. அது என்னன்றதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. எது உங்களுடைய காதல் விவகாரத்தை பற்றி நான் கேட்க விரும்பலை. எப்படி நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், நான் அங்கே பேசிக்கிறேன். அதே மாதிரி வெளியே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, எல்லோரும் பார்க்குறாங்கப்பா. அதனால் நாங்கள் வந்து வெளியில் போகும்போது தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்பட்றோம்ப்பா. அதில் எது வந்து மண்ணலி போட்டுறாதுன்ற மாதிரி அவங்க வந்து கலாய்க்கிறாங்க. அந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அல்டிமேட்டாக 2 விஷயங்கள். ஒன்று வந்துட்டு அக்காவும் அந்த ஃப்ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக வந்து அகெயின்ஸ்ட்டு விஜய் பார்வதி அண்டு கமருதீன் அந்த லவ் கண்டென்ட் இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க பண்ண விஷயங்கள் வெளியில் வந்து போனது இவங்க 2 பேருக்குமே சுத்தமாக பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அரோரா சொல்கிறத வந்து தயவு செஞ்சு நான் ஒரு வெல்விஷராக சொல்கிறேன், நீ இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றி நடுவில் இந்த விஜய் பருவத்தை பற்றி ஏற்றி விட்டே இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு கேட்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து போட்டு தேங்காய் உடைக்கிறமா உடைச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். இவர் என்ன பண்ண போகிறதால, இவர் பயங்கரமான ஆள், சரியான ஆள். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யா கிட்ட வந்து போய் பேசுகிறாரு விஜய் பார்வதி பற்றி. அது வந்து ரியா சொல்லும்போது அவள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கூட எனக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்க வந்துட்டு இவர் சொல்கிறாரு நம்பி என்னென்னமோ பேசிட்டாங்க. கடைசியில் வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட், இதை போய்ட்டு நீங்கள் விஜய் பார்வதிக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இப்போ நாங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோன்றாரு. என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல. இவர் உண்மையிலேயே இப்படி தானா, இல்லை உண்மையிலேயே விஜய் பார்வதி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரா, இல்லை எதுக்காக வந்துட்டு ரிஜிஸ்டரும் பண்ணுறாரா விஜய் பார்வதி அந்த பேடுன்ற விஷயங்கள், அதை இவர் தான் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து பழகிட்டுருக்கோம், நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோன்றாரு. ஒன்றும் புரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.